பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயங்களை பார்க்குறோம். ஒரு சலவாத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட 27 ஆண்டுகளுடைய ஒரு துவாவை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மகத்தான திக்ரை பார்க்க போகிறோம். 3ம் சேர்ந்த ஒரு வாஜிஃபாவாக இருக்கும். இதை ஓதும்போது நம்மளுடைய நிலைமையில் பெரிய மாற்றம் வரும். வாழ்க்கையவே என்ன சொல்லலாம், நமக்கு திசை திருப்பக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகளை நமக்கு அல்லாஹ் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் இதை ஓதிவாங்க, இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். செல்வம் அதிகரிக்கிறது, கடன் அடையிறது, தேவைகள் நிறைவேறுவது, நல்ல நிலைமைகள் உண்டாவதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்குமே இதுவே போதுமானதுன்னு சொல்லலாம். வாரத்தில் ஏதாவது ஒரு நாளாவது ஓதலாம். அதில் இந்த சிறப்புக்குரிய நாட்களில் ஓதுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த 3 வாஜிஃபாக்களை பார்க்கலாம். அதில் முதல் ஒன்று என்னென்னா சலவாத்தோடு ஆரம்பிக்கலாம். அதுதான் ஜஜல்லாஹு அண்ணா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு அப்படிங்கக்கூடிய செலவாத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நற்கூலிக்காக நம்ம துவா செய்கிறோம். அதாவது பொதுவாக நம்ம செலவாத்தில் என்ன பண்ணுவோம்னா, அவர்களுக்கு அருள் கொடு, அவர்களுக்கு பரக்கத்தை கொடுன்னு நம்ம கேட்போம். இந்த இதில் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நற்கூலிகளே கொடு யா அல்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இந்த செலவாத்தை நம்ம ஓதணும்னா 70,000 மலக்குகள் நம்மளிடத்துல போட்டி போட்டு அந்த நன்மையை சுமந்து கொண்டு போகிறாங்களாமா. அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க செலவாத்தாக இந்த செலவாத்து இருக்குது. இந்த செலவாத்து ஓதுறதுனால 70 நாட்களுக்கு 1000 மலக்குகள் இந்த நன்மையை போட்டி போட்டு கொண்டு போகிறாங்களாமா. அந்த அளவுக்கு இது சிறப்புமிக்க செலவாத்தாக இருக்குது. நபி அவர்களுக்காக நற்கூலி கொடுக்க சொல்லி நம்ம துவா செய்கிறோம். ஒரு உம்மத்தாக அவர்களுக்காக நம்ம துவா கேட்குறது நம்ம கடமை. பொதுவாக மௌத்தானவங்களுக்குலாம் நம்ம என்ன கேட்போம்னா, அவர்களுக்கு நற்கூலி கொடு, அவர்களுக்கு கபர் வேதனை இருக்கக்கூடாது, அவர்களுக்கு மறுமை சிறந்ததாக இருக்கும்னு நம்ம கேட்போம். நபி அவர்களுக்கு சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்களுக்கு கபரை பற்றிலாம் நம்ம கேட்காட்டினாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அவர்களுக்கு நற்கூலி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இதுதான் முதல் வாஜிஃபா. இதை நீங்கள் 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 வருடங்களாக ஓதிய ஒரு துஹாவுடைய தொகுப்பை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இதுவரையும் நம்ம கேட்டது நபி அவர்களுக்காக துவா கேட்டோம். இப்போ நபி அவர்கள் கேட்ட எல்லா நல்லதையும் நமக்காக கேட்குறோம். நமக்கு துவா கேட்க தெரியுது, ஆனால் நிறைய துவா கேட்குறோமா? நபி அவர்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் கேட்குறோமானா நமக்கு கேட்க தெரியறதில்ல. திரும்ப திரும்ப நம்ம கஷ்டத்தை இன்றைக்கி என்னவோ அதை தான் கேட்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 கஷ்டம் இருந்தால் கூட இன்றைக்கி அந்த 2 தான் சிரமத்தை கொடுக்குதுன்னா அந்த 2 தவிர நமக்கு வேறு எதுவும் கேட்குறதுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆனால் நபி அவர்கள் வாழ்க்கையில் இம்மையிலையும் மறுமையிலையும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அத்தனையுமே துவாவாக ஒவ்வொரு தடவையும் கேட்பாங்க. அதனால் அது அத்தனையும் உள்ளடக்கின மாதிரி இதை ஓதிட்டாவே நமக்கு எல்லா வித கஷ்டமும் போயிடும். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாம் இதிலேயே இருக்கும். அந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க மின் ஹைரி மா சஅலக அப்துக்க வ நபியுக்க வ அஊதுபிக்க மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக்க வ நபியுக்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடமாக என்னெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை நல்லது இதில் இருக்குது. எப்படின்னா, யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களோ அத்தனை நல்லதையும் எனக்கு கொடுத்துரு. அதேமாதிரி எந்த கெட்டதெல்லாம் ஒன்றிருந்து பாதுகாப்பு கேட்டாங்களோ அத்தனை கெட்டதுலேருந்து எங்களுக்கும் நீ பாதுகாப்பு கொடுத்துருன்னு கேட்குறோம். அப்படி கேட்டோம்னாவே என்ன நல்லதெல்லாம் கேட்டிருப்பாங்க? இம்மைக்கு ஆரோக்கியம் கேட்டிருப்பாங்க, சந்தோஷம் கேட்டிருப்பாங்க, நிம்மதி கேட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அழகு, எல்லா நல்லதுமே என்ன ஆயிரும், அதில் வந்துடும். அதேமாதிரி எந்தெந்த கெட்டதை விட்டு பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க? ஷைத்தானை விட்டு, ஜின்னை விட்டு, மனிதர்களுடைய பொறாமையை விட்டு, கெடுதல் நடக்கிறத விட்டு, ஹராமானதை விட்டு பாதுகாவல் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் கபரில் என்ன நடக்கணும், மறுமையில் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவங்க பொறுப்பாக கேட்டிருப்பாங்க. அது அத்தனையுமே இதில் அடங்கிடும். அப்போ எல்லா நல்லதும் நபி கேட்டதை போல் எங்களுக்கு கூட எல்லா கெட்டதையும் நபி தடுத்து கொண்டதை போல் எங்களுக்கும் தடுத்து விடணும்னு நம்ம கேட்குறோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 23 வருடத்தில் கேட்ட அத்தனை துவாவையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக நம்ம ஓதக்கூடிய துவாவாக இருக்குது. அதனால் இந்த துவாவை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதுறதே எல்லா துவாவையும் கேட்டதுக்கு சமமாகிடும். அடுத்தது 3வதாக பார்த்திங்கன்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இது பொக்கிஷத்துலேருந்து வந்திருக்குது, அல்லாஹுடைய அர்ஷின் பொக்கிஷம், அதிலிருந்து நம்ம கிடச்சிருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணம் போனப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டாங்களாமா, உங்களுடைய உம்மத்துகள்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த ஒரு திக்கரை அதிகமாக ஓத சொல்லுங்கள். இந்த ஒரு திக்ரு அப்படிங்கிறது சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மரத்தை கொடுக்கும். இந்த சொர்க்கத்துடைய மண் ரொம்பவே கஸ்தூரியை விட தூய்மையானது, நல்ல மனமாக இருக்கும். ஆனால் காலியாக இருக்குது, அங்கே மரம் செடிகள்லாம்
நன்மையை நாம் வந்து உலகத்தில் சேர்த்து நட்டு வச்சுட்டு தான் வரணும். அதனால் உலகத்தில் ஒரு தடவை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு ஓதிட்டா நமக்காக ஒரு மரம் சொர்க்கத்தில் நடப்படுது. அந்த மாதிரி தான் மரம் ஃபுல்லாக வந்து நமக்கு மறுமையில் வந்து பெரும் தோட்டங்கள் செடிகள் இதெல்லாம் இருக்கணும்னா அதுக்காக இதை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் செல்வம் தான் காசு பணம்லாம் வந்து வாழ்வோம். மறுமையில் வந்து தோட்டம் இருக்கிறது மரம் இருக்கிறது அதெல்லாம் வந்து பெரிய செல்வம். யார் வந்து சொர்க்கத்திலேயே உயர்ந்த தரத்தில் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அதிகமான மரம் கொண்டு வாங்க, அதே மாதிரி அதிகமான மாளிகை கொண்டு வாங்க, அதிகமான வந்து தங்க பாத்திரங்கள் அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். சொர்க்கத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒரு அரசருக்கு எப்படி ஒரு அரசர் இருந்தால் எல்லாமே அவருக்கு இருக்கும். அவர்கிட்ட வந்து பார்த்தா பெரிய பெரிய கஜானாக்களில் வந்து தங்கங்கள் இருக்கும், காசு இருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட தோட்டம் துறவலாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் நமக்கு மறுமையில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து எதை யாருக்கு அதிகமாக கொடுக்குறானோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு திக்ரை ஓதுறதுனால நம்மளுடைய விதியவே மாற்றும்னு சொல்லலாம். அல்லாஹுடைய கிருபையால் எல்லா நல்லதுமே நமக்கு என்ன ஆகும் நடக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தடங்கலான காரியமாக இருந்தாலும் இதை ஓதி பாருங்கள், உங்களுக்கு அந்த காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது மூன்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. எந்த நேரம் வேணால் நீங்கள் ஓதிக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஓதினீங்கன்னா அடுத்த நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபையில் பதில் வந்துடும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.